வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அகத்தியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஜீவா கடைசியா பிளாக்னு ஒரு படம் நடிச்சாரு. ரொம்ப டிஃப்ரெண்டா ஸ்டோரி செலக்ட் பண்ணி நடிச்சாரு பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பா விஜய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ராஷி கண்ணா, அர்ஜுன்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாண்டிச்சேரியில இருக்க ஒரு மாளிகை வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது போல. இந்த வீட்டுக்குள்ள பேய் நடமாட்டம்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க அழகான ஒரு பொண்ணு வந்து பியானோலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளே பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணோட தலை இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா திரும்புது. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு ஒரு பேய்ன்றது நமக்கு தெரிய வருது. இந்த அரண்மனையில பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதனால இப்ப இந்த அரண்மனையை யாரும் யூஸ் பண்றது இல்ல போல. ஒரு புரோக்கர் தான் சில பசங்க கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்போ ஒரு அம்மா பையன் கிட்ட தான் இந்த அரண்மனை சொந்தமா இருக்கு. அவங்க வாடகைக்கெல்லாம் விடுறாங்க போல. அதை கேட்டுதான் இந்த பசங்க வந்திருக்காங்க. சினிமா ஷூட்டிங்காக வாடகைக்கு வேணும், ஒரு 6 மாசம் வாடகைக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி பார்த்து முடிச்சு தரேன்ற மாதிரி இந்த புரோக்கர் சொல்லிட்டாரு. ஒரு அம்மா பையன் பேர்ல தான் இந்த இடம் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இவங்க தான் அந்த அம்மா பையனா இருப்பாங்க. இவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப புரோக்கரும் வேண்டிய காசெல்லாம் வாங்கிடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல சினிமா ஷூட்டிங் நடத்துற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆர்ட் டைரக்டரா இருப்பாரு. இதுதான் ஹீரோவோட ஃபர்ஸ்ட் படம். ஹீரோவோட ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால இவரே இன்வெஸ்ட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ப்ரொடியூசர் கால் பண்றாரு. ஆக்ட்ரஸும் டைரக்டரும் இன்னும் வரலையான்னு கேக்குறாரு. இன்னும் வரலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ கை காசை போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறாரு. இப்பதான் ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் ஒரு பழைய பியோனா இருக்கு வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பாக்குறதுக்காக வராரு. ஏதாவது ஒரு சீனுக்கு இதை கூட யூஸ் பண்ணலாம், இதை தூக்கிட்டு வந்து வெளியே வைங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, தூக்குறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு திரும்பி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவர் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி இவர் கால் அட்டென்ட் பண்றாரு. ப்ரொடியூசர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஆக்டர்ஸும் டைரக்டரும் லவ் பண்ணிருப்பாங்க போல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஆக்டர்ஸ் வச்சு நான் படம் எடுக்கிற ஐடியால இல்ல, ஷூட்டிங்கை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டாரு. சார் நீங்க பாட்டுக்கு ஷூட்டிங்கை நிறுத்த போறேன்னு சொல்றீங்க, என் கை காசை நான் போட்டிருக்கேன் சார், செட்டுக்காகவும் வாடகைக்காகவும் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன், அந்த காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ப்ரொடியூசர் சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. வேலையெல்லாம் நிறுத்துங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பேரு வீணா அப்படின்றது. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சில பொருளை வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. இந்த பொருள்லாம் வாங்கிட்டோன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. டென்ஷன்ல இருக்க ஹீரோ எல்லாத்தையும் தள்ளி விடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கும் என்ன விஷயம்ன்றதெல்லாம் புரியுது. இந்த இடத்துல தான் டைட்டில போடுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அகத்தியன் அப்படின்றது. இப்ப ஹீரோவும் அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஃபீல் பண்றாரு. இப்ப 20 லட்சம் ரூபாய் காசு போயிருச்சுமா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட அம்மாவும் ஆறுதல்லாம் சொல்றாங்க. ஆனா அம்மா ஃபேஸ நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்காங்க போல. அந்த இடத்துல அப்பா இருக்காருல, ஹீரோ எப்படி பிறந்தாருன்ற பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா நீங்க ரொம்ப நல்ல நாளா இருக்கும் போல. இவரோட ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துரும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்குள்ள வலி அதிகமாயிடும். இந்த கோயிலுக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் வைத்தீஸ்வரின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாள், எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களோட குழந்தை பிறக்கும், நிம்மதியா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல பிரசவம்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தை பிறந்துருது. ஆனா இறந்து போய் தான் அந்த குழந்தை பிறக்குது. இத பாக்குற அப்பா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அங்க சாமியோட சிலை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல கொண்டு வந்து குழந்தைய வைக்கிறாரு. இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி குழந்தைய அங்க வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா குழந்தை திடீர்னு அழுவுற சவுண்ட் கேக்குது. குழந்தைக்கு உயிர் வந்திருக்குன்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பிறந்தவன் தான் என்னோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் அப்பாவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஆயிடுச்சுல, அதை சரி பண்றதுக்கு வீணா ஒரு ஐடியா வச்சிருக்கிறதா அப்பா கிட்ட சொல்றாங்க. அதாவது அந்த இடத்த ஸ்கேரி ஹவுஸா மாத்திரலாம், ஒரு 6 மாசத்துல காசை சம்பாரிச்சிடலாம், எல்லா கடன் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளிநாட்டுல இந்த பிசினஸ் சூப்பரா போகுது, இங்க பண்ணாலும் நல்லா போகும்ன்ற மாதிரி அப்பா கிட்ட ஐடியாவெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பவும் ஐடியா நல்லா இருக்கே, பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ காதுல தான் வாங்கிட்டு இருக்காரு. நான் கூட அதை பண்ணலாம் தான்ப்பா யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ யோசிக்கலப்பா, முடிவே எடுத்துட்ட, அந்த வீட்டை நீ வரைஞ்சிருக்க பாருன்னு அப்பா சொல்றாரு. இவர் வரைஞ்சது இவருக்கே தெரியல, நம்ம என்ன திடீர்னு வரைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவருமே ஆச்சரியப்படுறாரு. இவங்களுமே ஓனர் கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. 6 மாசத்துக்கு உங்க கிட்ட தந்துட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவரும் சொல்றாரு. சரி அதுக்கேத்த வேலையை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஸ்கேரி ஹவுஸ் பில்ட் பண்ணோம்னா அதுக்கேத்த செட்டிங்லாம் பண்ணோம்ல, அதுக்கான செட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு நல்லா பயம்படுத்த தெரியும்ன்ற மாதிரி ஒருத்தர் வேலையில ஜாயின் பண்ணிடுறாரு. பயம்புத்துறதுக்கு என்னெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் யோகி பாபுவை முதல் நாள் வர வைக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப சீஃப் கெஸ்ட் மாதிரி யோகி பாபுவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. யோகி பாபுவும் மேனேஜரும் முதல்ல தனியா போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. செம்மையா பயம்புத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. யோகி பாபுவையும் மேனேஜரையும் பயம்புத்தணும்ன்ற மாதிரி ஆளுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர் பயப்படாம எல்லாரையும் கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரியவர் இருக்கார்ல, எதிரிங்க வந்துட்டாங்க போல, சத்தம் போடாம இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவன் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி இவரையும் கிண்டல் பண்றாங்க. ஆனா இவர் உண்மையான பேய் போல. ஏன்னா அவங்க டீம்ல இந்த மாதிரி ஒரு பெரியவர் இருந்திருக்கவே மாட்டாரு. அந்த பெரியவரை கண்டுக்காம இவங்க பாட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்க எங்க போனாலும் பெரியவர் வந்துடுறாரு. யோ, என்னையா திரும்பி திரும்பி பயம்புத்துறதுக்கு ட்ரை பண்ற, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சட்டுன்னு அந்த பெரியவர் மறைறாரு. என்ன இவன் மறைஞ்சிட்டான்ற மாதிரி லைட்டா இவங்க பயப்படுறாங்க. இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி வெளியே வந்து சொல்றாங்க. யோகி பாபு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இங்க பயம்புத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருது. இப்ப ரெகுலராகவே கூட்டம்லாம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்குமே கலெக்ஷன் அதிகமா கிடைக்குது. 6 மாசத்துல ஈஸியா போட்ட காசை நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பியானோ இருந்ததுல, இந்த வீணாவும் பியானோவை பிளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல இளையராஜா பாட்டை தான் இவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பீத்தோவனோட மியூசிக்கை பிளே பண்ணி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மியூசிக்கை இவங்க பிளே பண்ணும்போது வித்தியாசமா அந்த இடத்துல ஏதோ நடக்குது. இதை பார்க்குற ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரி பியானோவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா டியூன் மூலியமா லாக் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. நம்ம டியூனை கரெக்டா பிளே பண்ணா அது ஓபன் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பீத்தோவன் மியூசிக்கை கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோனும் கண்டினியூ பண்றாங்க. அப்போ ஒரு இடத்துல டோர் ஓபன் ஆகுது. டோருக்குள்ள என்ன இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க பாக்குறாங்க. டாக்டர் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு பாடி இருக்கு. இன்னும் டெட் பாடி இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதை தாண்டி என்ன கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ற மாதிரி ஒரு ரீல் கிடைக்குது. இதை ஓபன் பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த ரீலை ஓபன் பண்ணிடுறாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அவுட் ஆஃப் த பாடி எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றாரு. ஒரு அழகான தோட்டத்துல 2 பேர் கையை பிடிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை இவர் மேல இருந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இவருக்கு தோணுது. இப்ப ஃப்ரெண்டு கையை வச்சோன்னு இவர் இருக்கார்ல, சட்டுன்னு உடம்புக்குள்ள வந்துடுறாரு. மச்சான், உடம்புக்கு வெளியே போய் ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாரு. எல்லாம் உன்னோட பிரம்மையா இருக்கும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த பிலிமை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு எலும்பு கூட கிடைச்சது பாத்தீங்களா, அதை வச்சும் பயம்புத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, நான் கலெக்ஷன் காசை பாக்குறேன்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இப்ப கலெக்ஷன் காசெல்லாம் பார்த்து அந்த பெட்டியை மூடலாம் நினைக்கிறாங்க. தெரியாதனமா இவங்க கையில் லாக்கை பிளட் எல்லாம் வருது. ஒரே ஒரு துளி மட்டும்தான் அங்க இருக்க கண்ணாடியில தெரிச்சிருக்கும். ஆனா திடீர்னு நிறைய துளிகளா மாறிடுது. என்ன நிறைய பிளட் இருக்க மாதிரி தோணுதுன்னு சட்டுன்னு நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்போ ஒரே ஒரு துளி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கு பின்னாடி 2 பொம்மை தான் நின்னுட்டு இருக்கு. ஆனா கண்ணாடியில 3 பொம்மை காட்டுது. என்ன இங்க 2 பொம்மை தான் இருக்கு, கண்ணாடியில 3 பொம்மை காட்டுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப நிஜத்துலயும் அந்த இடத்துல 3 பொம்மை இருக்கு. என்ன 3 பொம்மை இருக்கு, 2 பொம்மை தானே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ பொறுமையா பக்கத்துல வந்துடுறாங்க. ஒவ்வொரு பொம்மையா ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. முதல் 2 பொம்மையை ஓபன் பண்ணி பார்த்துடுறாங்க. அது ஏற்கனவே இருந்த பொம்மை தான். இப்ப 3வது பொம்மையை பொறுமையா ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள கண்ணாடி கிட்ட சவுண்ட் கேக்குது. இவங்களுமே திரும்பி கண்ணாடியை பாக்குறாங்க. கண்ணாடியை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஹீரோ தான் இருக்காரு. ஹீரோ இவங்களை பயம்புத்திடுறாரு. ஹீரோலாம் ஒளிஞ்சிருக்க மாட்டாரு. உண்மையிலேயே அந்த இடத்துல வேற யாரோ நின்னுட்டு இருந்திருக்காங்க. நின்னது யாருன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இந்த இடத்துல வேற ஒரு பொம்மை நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது, யாருன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க 2 பேரும் உன்னை பயம்புத்துறதுக்காக ஏதாவது பண்ணிருப்பாங்க, நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி சமாதானம்லாம் சொல்றாரு. இவர் ஒரு பிலிமை ரெடி பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, ரெடி பண்ணிடுறாரு போல. இல்ல என்னதான் இருக்கு பாப்போன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இவங்க 2 பேருமே அந்த பிலிமை பிளே பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த்தன் அப்படின்ற ஒரு சித்த டாக்டர் தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த கேரக்டர் நான் இதுக்கப்புறம் அர்ஜுன் சொல்றேன். ஆக்சுவலா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் 1940ல தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இப்ப பாண்டிச்சேரிக்கு தான் போயிட்டு இருக்காரு போல. ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்றதுக்காக இவரை வர சொல்லியிருக்காங்க. இதை தாண்டியும் ஒரு வேலை எனக்கு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சுதந்திரத்துக்காக பாரதிதாசன்ல இருந்து நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. எட்வின் ஒரு வெள்ளக்காரரோட ஒய்ஃப் தான் இவரை வர சொல்லியிருப்பாங்க. எட்வினை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப கூட்டு போயிட்டு இருக்க நபரும் எட்வினை பத்தி சொல்றாரு. எட்வினை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை சேர்ந்தவங்களை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு அவங்கள போட்டு அடிப்பாரு, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஹிட்லர் எப்படி கொடுமைப்படுத்தினாரோ அதே மாதிரி தான் இவனும் இந்தியர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவரோட ஒய்ஃப் தான் இவரை வர வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைக்காக வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அர்ஜுன் கேட்கிறாரு. ஆக்சுவலா அந்த எட்வினை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அவங்க பேரு பூவிலி அப்படின்றது. என்ன தமிழ் பேரா இருக்குன்ற மாதிரி அர்ஜுன் ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு இவர் இருக்காருல்ல, அண்ணனுக்கு தான் தமிழர்களை சுத்தமா பிடிக்காது, ஆனா தங்கச்சிக்கு தமிழ் கலாச்சாரம் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அர்ஜுன் இருக்காருல்ல, அவருக்கு கை கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு.
ஆனா ஒரு இந்தியனுக்கு கை கொடுக்கணுமான்ற மாதிரி அவர் கையை கூட கொடுக்க மாட்டாரு. என் ஒய்ஃப் வெளிநாட்டுல இருந்து ஒரு இந்தியனை தான் வர வச்சாலா, இந்தியர்கள்லாம் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லைக், மத்த எதுக்குமே லைக் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் பிரெஞ்சு மொழியில தான் சொல்லிட்டாரு. அதெல்லாம் அர்ஜுனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா அர்ஜுனுக்கு புரியுது. இப்பதான் பூவிலி இந்த இடத்துக்கு வராங்க. இன்னைக்கு பூவிலியோட பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கும். இந்த பூவிலிக்கு ஒரு விபத்து நடந்திருக்கு. அதுல கை கால்லாம் விழுந்திருக்கு. அதை சரி பண்றதுக்காக தான் எட்வினோட ஒய்ஃப் இவரை வர வச்சிருக்காங்க போல. உங்க தங்கச்சி ப்ராப்ளத்தை 48 நாள்ல நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி எட்வின் சொல்லிட்டாரு. இந்தியர்கள் ஜீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்குன்னு சொன்னீங்கல்ல, அதை தப்புன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை சேலஞ்சாவே நான் எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்தியர்களை நீங்க கொடுமைப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நானும் ஏத்துக்கிறேன்ற மாதிரி எட்வின் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எட்வின் அசிஸ்டண்டா இந்தியர் ஒருத்தர் தான் இருக்காரு. இவர் தான் யோகி பாபுவை பயம்புத்தி இருப்பாரு. இன்னைக்கு பூவிலியோட பர்த்டேன்னு சொன்ன பாத்தீங்களா, கேக்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்கு தயாராகிறாங்க. பூவிலியால கையால எடுத்து சாப்பிட முடியாது, வேலைக்காரங்க தான் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற அர்ஜுன் இருக்கார்ல, நீங்க எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்றாருன்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவால சாப்பிட முடியாது, நாங்க தான் ஊட்டுவோன்ற மாதிரி வேலைக்காரங்க சொல்றாங்க. உங்களால முடியாதுன்னா நீங்க விட்டுருங்க, இல்லனா நீங்களே எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு. இதனால அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருது. சரி நம்மளே எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணவங்க ஒரு பைட்டை மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. இது எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன இவளே எடுத்து சாப்பிட்டுட்டா அப்படின்ற மாதிரிலாம் கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜுனும் பூவிலிக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க முடியும்னு நினைச்சாதான் உங்களால முடியும். அடுத்த 48 நாள் கடுமையான ட்ரைனிங் இருக்கும், அதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. காலையில 5:30 மணிக்கு ட்ரைனிங்காக நம்ம போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க 5:30 மணிக்கெல்லாம் முழிச்சு பழகி இருக்கவே மாட்டாங்க. அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அலாரத்தை வச்சு இவங்களை எழுப்பி விடுறாரு. முதல்ல இவங்க அர்ஜுன் மேல கோவம் தான் படுறாங்க. நம்மள இப்படி டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பண்ண முடியாம இவங்க ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. அர்ஜுன் மேல கோவப்பட்டவங்க போக போக அர்ஜுன் சொல்றதெல்லாம் செய்யறாங்க. அர்ஜுன் சொல்றதை செய்யறது மூலியமா இவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அண்ணன் இவங்க கிட்ட எப்பவுமே கை நாட்டு தான் வாங்குவாரு. இப்ப நான் கையெழுத்தே போடுறேன்ற மாதிரி கையெழுத்தெல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பூவிலி கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் கொஞ்சம் நெருக்கம் ஏற்படுது. பூவிலி விழ போறாங்க. இவர் இடுப்புல கையை வச்சு பிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த அண்ணனுக்கு கோவம் வருது போல. முறைச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது வரைக்கும் தான் இவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு தெரியல. அதுக்கு மேல என்ன நடந்திருக்கோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. கேட்டு கிட்ட ஏதோ ஒரு சித்தர் நிக்கிற மாதிரி ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. இவர் வேகமா கேட்டுக்கு பக்கத்துல வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல யாரும் நிக்கிற மாதிரி தெரியல. என்ன பார்த்துட்டு இருக்க, வா கிளம்பலான்ற மாதிரி ஈரனும் கூப்பிட்டு போறாங்க. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு பேய் நடமாடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பூவிலியோட பேய் தான் நடமாடுற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு ஒரு லவ்வர்ஸ் வரதை நமக்கு காட்டுறாங்க. அந்த 2 பேருமே இந்த இடத்துல ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவோட வந்திருக்காங்க. இப்ப டிக்கெட்லாம் எடுத்து உள்ள வந்துடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு இடமா பாக்குறதுக்கு சுத்தி போறாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு சின்ன ரூம்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. ரூம்குள்ள போய் இவங்க சந்தோஷமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராங்க. என் கூட வந்த நபரை ஒரு உருவம் தூக்கிட்டு போயிருச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. எது உருவம் தூக்கிட்டு போயிருச்சான்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த இடம் முழுக்க தேடி பாக்குறாங்க. அந்த நபரை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இது பெரிய விஷயமா மாறிடுது. இந்த ஸ்கேரி ஹவுஸ்ல உண்மையிலேயே பேய் இருக்கு போலன்ற மாதிரி எல்லாருமே பேசுறாங்க. கவர்மெண்ட் இருக்குல்ல, 1 மாசம் நீங்க ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருது. இதை நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட அம்மா இவர்கிட்ட பேசினது இவருக்கு தோணுது. இவரை ஊக்கப்படுத்துறதுக்கு சின்ன வயசுல நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவரும் இங்க இருந்து நடக்கிறாரு. அப்ப திடீர்னு ஒரு ஆயுதம் இருக்குல்ல, ஹீரோ மேல படுற மாதிரி வந்து பக்கத்துல போய் விழுது. இது எங்க இருந்து வந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி எடுப்போன்ற மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கதவு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்ன இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் வழி இருக்குன்ற மாதிரி அந்த வழியை செக் பண்றதுக்காக உள்ள வராரு. அந்த இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க ஒரு கல்லறைலாம் இருக்கு. அதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பையன் பொத்துன்னு விழுறான். யாருன்னு பார்த்தா காணாம அந்த பையன் தான். உனக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அந்த பையன் ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கான். எங்க பாக்குறான்ற மாதிரி இவரும் திரும்புறாரு. அந்த இடத்துல பார்த்தா வீணா தான் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா வீணா கொஞ்சம் வித்தியாசமா நின்னுட்டு இருக்காங்க. வீணா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆக்சுவலா வீணா உடம்புக்குள்ள பூவிலி தான் இருக்காங்க. இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. பூவிலின் பேரை மாத்திருப்பாங்க. உண்மையான பேரு ஜாக்லின் அப்படின்றது. என்ன ஜாக்லினோட ஆவி வருது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆவியா பயம்புத்தின ஈரன் மயங்கி விழுந்துடுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவரும் எழுப்புறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் இவரும் ஈரன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்ற, என் உடம்புக்குள்ள பூவிலியோட ஆன்மா வந்ததா அப்படின்ற மாதிரி ஈரன் ஆச்சரியப்படுறாங்க. இவர் கீழே போனார்ல, அங்க ஒரு புக்கு கிடைச்சிருக்கும். அந்த புக்ல மீதி கதை இருக்கு. இவங்களுமே அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க.
இப்ப பூவிலி இருக்காங்கல்ல, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாங்க. அர்ஜுன் கிட்ட பேட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பேட்டியில உங்க பேரண்ட்ஸ பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அர்ஜுனா இவரோட பேரண்ட்ஸ பத்தி சொல்லிட்டாரு. இவரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, சித்த மருத்துவரா தான் இருந்திருப்பாரு. அம்மாவோட பேரு வைத்தீஸ்வரின்னு சொல்றாரு. ஹீரோ பிறக்கும் போது ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அது அர்ஜுனோட அம்மா தான் போல. ஆக்சுவலா கேன்சர்னால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அப்பா அதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா யாருமே இதை நம்ப மாட்டாங்க. அப்பாவை ரொம்ப இலக்காரமா பேசியிருப்பாங்க. தாங்கிக்க முடியாம அப்பா இருக்காருல, சீக்கிரமாவே இறந்து போயிடுவாரு. அப்பா அம்மா இறந்து இவர் அனாதையா மாறி இருப்பாரு. அனாதையா மாறின இவரை ஒரு வெள்ளக்காரரை தத்து எடுத்திருப்பாரு. வெளிநாட்டுக்கு கூட்டு போயிருப்பாரு. இவர் இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் படிச்சிருப்பாரு. ஆனா அதை தாண்டி அப்பா சொல்லி கொடுத்தது எஃபெக்டிவா இருக்குன்றது இவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். சோ அது சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருப்பாரு. இந்தியால நிறைய மூலிகைகள் இருக்கு, நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்ன்றதெல்லாம் இவருக்கு தெரியுது. இத பத்தி எல்லாம் ஒரு ஃபோரம்ல பேசிட்டு இருக்காரு. ஆனா மத்தவங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் இவரை திட்டி அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஒரு லேடி மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க. அதாவது பிரான்ஸோட பிரசிடென்ட் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கை இருக்கு. போன் கேன்சருக்கான ரெமிடியை நீங்க கண்டுபிடிங்க, அதுக்கான செலவெல்லாம் நான் தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி சேலஞ்சா எடுத்துக்கிறாரு. அதுக்காக தான் இவர் குறிப்பா இந்தியாக்கே வந்திருப்பாரு. வேற ஒரு காரணமும் இருக்குன்னு சொன்னார்ல, இதுதான் காரணமா இருக்கும். இது வரைக்கும் தான் அந்த புக்ல இருக்கு போல. கேன்சருக்கான ரெமிடியை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. கண்டுபிடிச்சாரா என்னன்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வீணாக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே வர வேணாம், நம்ம போயிடலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதனால தான் அவரை பத்தி எனக்கு நடுவுல தோணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் கண்டுபிடிச்ச மெடிசின் என்னோட அம்மாக்கு கூட யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்கதான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாங்க. ஸ்டார்டிங் அம்மாவை காட்டலன்னு சொன்ன பாத்தீங்களா, ஏன்னா அம்மாக்கு தலையில இருக்க முடியெல்லாம் உதிர்ந்து இருக்கு. அம்மாவும் கேன்சர்னால கஷ்டப்பட்டு இருக்காங்க. அம்மாவை திரும்பி ஆரோக்கியமா பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அந்த மெடிசின் யூஸ் ஆகலாம், எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஜாக்லினோட பேய் உங்க கண்ணுக்கு தெரியுது, அதாவது பூவிலியோட பேய் உங்களுக்கு தெரியுது. இங்க இருந்து ஓடிருங்க, இங்க இருந்து ஓடிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. எதுக்காக ஓட சொல்றான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பூவிலியோட அண்ணனோட பேய் இந்த இடத்துக்கு வருது. அவர் பேரு எட்வின்னு சொன்ன பாத்தீங்களா, எட்வின் ராட்சச பேய் மாதிரி இந்த இடத்துக்கு வராரு. இது என்னோட இடம், யாரும் வரக்கூடாது, இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சாட்டையெல்லாம் சுழற்றுறாரு. இவர் சாட்டையை சுழற்றுறதுனால இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. என்ன சட்டுன்னு வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம்லாம் யோசிக்கிறாங்க. ஹீரோவும் அர்ஜுனுக்கு மேற்கொண்டு என்ன ஆச்சுன்றதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு அப்பா கிட்ட இருந்து போன் கால் வருது. அம்மா மயங்கிட்டாங்கன்ற மாதிரி தான் அப்பா சொல்றாரு போல. இப்ப அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இவர் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல இருந்து அம்மா ரொம்ப அன்பாலாம் இவரை வளர்த்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவர் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் லேடியும் ரூம்க்கு வாங்க பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. இவருமே ரூம்க்கு வந்துடுறாரு. நீங்க ஏன் சித்தா மெடிசன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆக்சுவலா அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க, வாய்ஸ் மட்டும் தான் இவருக்கு கேட்டிருக்கோம். ஆக்சுவலா கேட்டுக்கு வெளியே ஒரு சித்தர் நின்னுட்டு இருந்த மாதிரி இவர் பார்த்தார்ல, அந்த சித்தரோட போட்டோ இந்த இடத்துல இருக்கு. இது யாரோட போட்டோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் பேரு கண்ணாடி சித்தர்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது கஷ்டத்துல இருக்கும் போது இவர் வழிகாட்டுவாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் வழிகாட்டுவாருன்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறதா இந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கல, அவர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சித்த மருத்துவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த மருந்தை இப்ப யூஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா அவரோட மருந்தை கண்டுபிடிச்சிட்டா அம்மாக்கு யூஸ் பண்ண முடியுமான்றதுக்காக தான் இப்படி கேட்கிறாரு. என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க, இங்கிலீஷ் மெடிசனுக்கு தான் எக்ஸ்பிரி டேட் இருக்கு, நம்ம மெடிசனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எப்பனாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. முதல்ல அந்த அரண்மனையில என்ன நடந்ததுன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அந்த பையனையும் அம்மாவையும் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பையன் ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கதவை திறந்து உள்ள நுழைஞ்சிடுறாரு. அங்க என்ன நடந்தது, உனக்கு என்னெல்லாம் தெரியும், என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. அடுத்ததா இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக வராரு. அம்மாவும் என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஹீரோவை பார்த்தோன்னா அம்மாவோட முகம் மாறிடுது. நீயா நீயான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே ஷாக் ஆகி மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோவை பார்த்து எதுக்கு மயங்கி விழுந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பையன் இருக்கார்ல, என் அப்பா எனக்குன்னு சேர்த்து வச்சது அந்த இடம், அதே மாதிரி இந்த பெட்டி தான் என்கிட்ட இருக்கு, இதுல என்ன இருக்கோ பாத்துக்கோங்க, இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி பெட்டியெல்லாம் தந்துட்டு போயிடுறாரு. இவங்களுமே பெட்டியில ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இல்ல எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. ஹீரோ அடுத்ததா என்ன பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு.
அந்த அரண்மனைக்கு திரும்பி போலாம், எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம அரண்மனைக்கு வந்துடுறாரு. அங்க இருக்க கேமரா ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. சரி கேமராவை எடுத்து பார்ப்போன்ற மாதிரி இவரும் கேமராவை எடுத்து பாக்குறாரு. அந்த கேமரால பார்க்கும்போது 1940ல நடந்த விஷயம் இவருக்கு தெரியுது. எட்வின் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃப் பேரு எலன் அப்படின்றது. அந்த எலன் தான் இந்த பாட்டியா இருப்பாங்க. இவர் சாதாரணமா பார்க்கும்போது பாட்டி தெரியுறாங்க. கேமரா வழியா பார்த்தா அந்த காலத்துல இருக்க எலன் தெரியுறாங்க. எலன் போயிட்டு இருக்காங்க. இவரும் எலனை கேமரா வச்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அர்ஜுன் வாயில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, இந்த இடத்துல வச்சுதான் ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியலையேன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் எலன் கிட்ட கேக்குறாரு. நான் உனக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருன்ற மாதிரி அவங்க எதையோ தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டப்பாவை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க போல. ஆனா அதுக்குள்ள எட்வினோட ஆவி இந்த இடத்துக்கு வந்துருது. வந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஒய்ஃபை போட்டு அடிக்குது. அதே மாதிரி தட்டி கேட்கிற தங்கச்சியை போட்டு அடிக்குது. இந்த சமயம் தான் எலன் ஒரு சின்ன டப்பாவை எடுக்கிறாங்க. இத புடின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தராங்க. இப்ப பேய் ஹீரோவையும் அடிக்கலாம் ஆரம்பிக்குது. ஹீரோ தப்பிச்சு ஓடுறாரு. இது எல்லாமே ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும். இவர் கனவுல ஒரு டப்பா வந்தது பாத்தீங்களா, ஆக்சுவலா அந்த பெட்டில அந்த டப்பா இருந்திருக்கும். இவர் அந்த டப்பா பெரிய விஷயம் இல்லன்னு நினைச்சிருப்பாரு. இப்ப அது பெரிய விஷயம் இவருக்கு தெரியுது. அந்த டப்பா என்னன்றதை எடுத்து பாக்குறாரு. அந்த காலத்துல ஆடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸா தான் இது இருக்கும். இந்த ஆடியோவை கேட்கறதுக்கான டிவைஸை இவர் ஏற்பாடு பண்ணிடுறாரு. ஆடியோவை போட்டு கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அர்ஜுன் பேசுற மாதிரி தான் இந்த ஆடியோ ஆரம்பிக்குது. அர்ஜுன் மருந்து ரெடி பண்ணுன்றதுக்காக தானே வந்தாரு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆளுங்களை வச்சு இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரு. தங்கச்சியை சரி பண்ணதுக்காக எட்வின் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவர் எட்வின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப எட்வின் தெனாவுட்டா சில விஷயங்களை பேசுறாரு. இந்த குப்பையெல்லாம் வச்சுதான் நீ மருந்து கண்டுபிடிக்க போறியா, எனக்கெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்த்து பேசுங்க, இதெல்லாம் குப்புன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு கோவப்படுறாரு. நம்ம மருத்துவ முறையை பத்தி இப்படி தப்பா பேசிட்டானே அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு கோவம் வருது. ஆனா கோவத்தெல்லாம் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எட்வின் எப்பவுமே ஆளுங்களை குடும்பப்படுத்துவார்ல, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா யானையை குடும்பப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யானையெல்லாம் ஷூட் பண்ணாதீங்க, மதம் பிடிச்சிருச்சுன்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. என்ன நடந்தாலும் சரி நான் ஷூட் பண்ண போறேன்ற மாதிரி இவர் ஷூட் பண்றாரு. இப்ப யானை இருக்குல்ல, இவரை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க எல்லா ஆளுங்களும் ஒளியறதுக்காக போயிடுறாங்க. ஆனா இவர் மட்டும் ஓட மாட்டாரு. ஏன்னா ஓடினா எல்லாருமே அசிங்கமா நினைப்பாங்கல்ல, அதனால தைரியமா நிக்கிற மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காரு. யானை ஒரு ஸ்டேஜ்ல முற்ற மாதிரி வருது. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு அர்ஜுன் வந்துடுறாரு. அர்ஜுன பேசியே அந்த யானையை கண்ட்ரோல் பண்றாரு. யானைக்கான வைத்தியத்தெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பாக்குற எட்வினுக்கு நம்ம தேவையில்லாம அவர் மேல கோவப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நான் அன்னைக்கு நடந்துகிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்ற மாதிரி எஜிப்டை சேர்ந்த நிறைய பேர் நம்புவாங்க. அந்த விஷயத்தை இந்த எட்வின்மே நம்புவாரு. அதுக்காகவே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை ரெடி பண்ணிருப்பாரு. ஹீரோ கூட அண்டர் கிரவுண்ட்ல ஓபன் பண்ணி பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அது எட்வின் கிரியேட் பண்ண இடமா தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரு கல்லறையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கல்லறைக்குள்ளதான் நான் அடக்கமாவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுன் அந்த மருந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. கூடிய சீக்கிரத்துல பிரான்ஸ்க்கு போக போறாரு. இந்த மீன் டைம்ல பூவிலியே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து வெள்ளக்காரங்களுக்கு எதிராக சண்டை போடுற ஒரு போராளி குழு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் ஆயுதத்தை வச்சு பூவிலி கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆயுதம் பக்கத்துல வரும்போது அர்ஜுன் இருக்காருல, கரெக்டா ஆயுதத்தை புடிச்சிடுறாரு. அந்த குரூப் கிட்ட போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா குரூப்பை சேர்ந்தவங்க பூவிலி கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால அர்ஜுன் இருக்காருல, அந்த கேங்கு கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்தியனா இருந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்க கோவப்படுறாங்க. இவர் அந்த டீமை சேர்ந்த எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த டீமோட ஹெட் பேரு நஞ்சிலன் அப்படின்றது. வெள்ளக்காரங்கள்ல எல்லாருமே கெட்டவங்க எல்லாம் கிடையாது, இவன் நல்லவதான், இவ பேர் கூட பூவிலி தான், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க எல்லாருக்கும் வைத்தியம்லாம் பாக்குறாரு. இருந்தாலுமே அந்த டீமோட ஹெட் நஞ்சிலன் இருக்கார்ல, இதை ஏத்துக்க மாட்டாரு. எப்பவுமே வெள்ளக்காரங்க தான், கண்டிப்பா நான் இவளை திரும்பி சாவடி பண்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. அர்ஜுன் அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப பூவிலி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே மேற்கொண்டு க்ளோஸாலாம் பழகுறாங்க. இந்த விஷயத்தை எட்வின் கவனிக்கிறாரு. பெருசா இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஊர்ல நிறைய பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால பூவிலிக்கு போக போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் மெடிசின் சார்ந்து இவர் சேகரிக்கிற தகவல் எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டு இருக்காரு. எதுக்காக எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் ஆவணப்படுத்தல, அதனால தான் நிறைய விஷயங்கள் அலைஞ்சு போயிருச்சு, இந்த விஷயங்கள் அப்படி அலைஞ்சு போயிடக்கூடாது, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மெடிசனோட ஃபார்முலாவை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு போல. இப்ப பிரான்ஸுக்கு கிளம்புறதுக்கான ஏற்பாடை தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. எட்வினோ ஃபேமிலியே இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து நஞ்சிலன் இருக்காருல ஆளுங்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. அர்ஜுன பூவிலிய எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்றத பூவிலிக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க கண்ணை மூடிடுறாரு. நான் பேசி வச்சிருக்கிறது நீ பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் ஆசையா பேசி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் பூவிலி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு எட்வின் வராரு. இவருக்கு ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து எல்லா டிக்கெட்டையும் தந்துட்டு இருக்காரு. நஞ்சில்லன் ஆளுங்களோட வந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, ஆளுங்களெல்லாம் வெளியே நிக்க சொல்லிட்டு இவர் மட்டும் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்காரு போல. ஆக்சுவலா இவங்க பால்கனி கிட்ட இருந்து தானே கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவர் பால்கனி கிட்ட வந்துடுறாரு. கன்னு கையில வச்சிருக்காரு. அதை வச்சு எய்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஷூட் பண்ண மாதிரி சவுண்ட் கேக்குது. பூவிலிய ஷூட் பண்ணல போல. சவுண்ட் கேட்ட பூவிலியும் கண் கட்ட கழட்டிடுறாங்க. என்னாச்சுன்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. பார்த்தா அர்ஜுன் தான் சுடப்பட்டிருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியர்கள் என்ன ஷூட் பண்றதுக்கு பதிலா இவரை ஷூட் பண்ணிட்டாங்க போல. நீ உடனே ஆளுங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சி வேகமா கீழே ஓடுறாங்க. யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க வாங்கன்ற மாதிரிலாம் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. ஆனா அர்ஜுனை காப்பாத்த முடியல. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்க இருக்காங்கல்ல, நஞ்சிலன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பண்ணது நஞ்சிலன் இல்லன்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த பாட்டி எலன் தான் நிக்கிறாங்க. எலன் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. நஞ்சிலனை பொறுத்த வரைக்கும் எட்வினை கொல்றதுக்காக தான் வந்திருப்பான். ஆனா இவரை ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வின் தான். கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுவாரு. சட்டுன்னு கன்னை வெளியே தூக்கி போட்டுருவாரு. தங்கச்சி கிட்ட நல்லவர் மாதிரி நடிச்சிருப்பாரு. வெளியே போய் ஆளுங்களெல்லாம் கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. தங்கச்சி வெளியே போனாங்கல்ல, அந்த கேப்ல மேற்கொண்டு இவரை சாவடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி அர்ஜுன் கேக்குறாரு. அடிமையா இருக்க இந்தியர்கள் மருந்தை கண்டுபிடிப்பீங்க, அதை நான் பார்த்துட்டு இருப்பேனா? அந்த மருந்தை நான் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் கண்டுபிடிச்சது உனக்கு கிடைக்காதுரா, அந்த ஃபார்முலாவை நான் பத்திரமா ஒளிச்சுதான் வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் இந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. அர்ஜுன் உண்மையில மருந்தே கண்டுபிடிக்கல, பிரான்ஸ் பிரசிடென்ட்டையே ஏமாத்தி இருக்காருன்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் அர்ஜுனை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாரு. அர்ஜுனோட பேய் இவரை பழி வாங்குறதுக்காக வந்துடக்கூடாது இல்ல, அதனால ஈஜிப்ட்ல இருந்து ஆளுங்களை வர வச்சிடுறாரு. சில பூஜை எல்லாம் பண்ணிடுறாரு. இதை தாண்டி அந்த நஞ்சிலனும் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் உயிரோட இருந்தா நம்ம கதையை முடிப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நஞ்சிலன் கதையும் அவரோட ஃபேமிலியோட கதையும் மொத்தமா முடிச்சிடுறாரு. இதை பத்திலாம் அப்பப்ப இவர் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரமா அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தங்கச்சி இருக்காங்கல்ல கவனிச்சிடுறாங்க. ஓஹோ, அண்ணன் தான் அர்ஜுனோட கதையை முடிச்சிருக்காரு போல. அண்ணனுக்கு அந்த ஃபார்முலா கிடைக்க கூடாது, நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த தகவலை பாஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே அண்ணனுக்கு ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வந்துருது. ஓஹோ, அண்ணனையே மாட்டி விடுறதுக்கு பிளான் போடுறியா? நீ இதுக்கப்புறம் உயிரோட இருந்தா எனக்கு தான் ஆபத்து, உன் கதையை முடிக்கிறன்ற மாதிரி தங்கச்சின்னு கூட பார்க்காம கதையை முடிச்சிடுறாரு. இதை பத்திலாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை மிரட்டி வச்சிருப்பாரு. இவருக்காக ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அங்கதான் தங்கச்சி கதையை முடிச்சிருப்பாரு. அப்ப தெரியாதனமா ரெடி பண்ணி வச்சிருக்க கல்லறையை ஓபன் பண்ணிட்டாரு, அதாவது சவப்பெட்டியை ஓபன் பண்ணிட்டாரு. பார்த்தா அதுக்குள்ளதான் ஃபார்முலா எல்லாமே இருக்கு. ஓஹோ, இங்க நம்ம தேட மாட்டோம், இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது அர்ஜுன் இருக்காருல, இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்காரு. நஞ்சிலன் கதையும் ஃபேமிலியோட கதையும் இவர் முடிச்சாரு பாத்தீங்களா, அதனால நஞ்சிலன் ஆளுங்கெல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. யாரையும் விடக்கூடாது, இன்னைக்கு மொத்தமா போலான்ற மாதிரி மொத்தமா குதிரையில வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்க இந்த அசிஸ்டன்ட் ரொம்ப பயப்படுறாரு. மொத்தமா வந்துட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்களால சமாளிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் கதையை முடிச்சிட்டா பிரச்சனை, நான் இந்த சவப்பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன், நீயும் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விடுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. இவர் சவப்பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட்டும் வேற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆளுங்க கொஞ்ச நேரம் தேடி பாக்குறாங்க, கிளம்பலான்னு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த அசிஸ்டன்ட் மாட்டிக்கிறாரு. டே, நான் இந்தியன் தான்டா, என்ன விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வெள்ளைக்காரனுக்கு தானே வேலை பார்த்த, சாவுன்ற மாதிரி அவர் கதையை முடிச்சிடுறாங்க. அசிஸ்டன்ட்டுக்கு தான் இவர் லாக் ஆயிருக்கிறது தெரியும். அசிஸ்டன்ட் ஓபன் பண்றதுக்கு வரல. இதனால எட்வின் இருக்கார்ல, துடிச்சு துடிச்சு இறந்து போறாரு. எட்வினோட ஒய்ஃப் எலன் இருக்காங்கல்ல, இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தப்பிச்சு ஓடி இருப்பாங்க. அப்படி தப்பிச்சவங்க தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணா ஃபார்முலா கிடைச்சிரும்ன்றதுக்காக ஹீரோ வேகமா போயிட்டு இருக்காரு. அங்க எட்வின் ஆன்மா இருக்குடா வேணான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இவர் கேட்க மாட்டாரு. இப்ப நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப கேட்ல கைய வைக்கிறாரு. ஷாக் அடிச்ச மாதிரி பறந்து போய் விழுறாரு. அந்த எட்வினோட ஆவிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போல. இப்ப இவருமே கண்ணாடி சித்தரை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. கண்ணாடி சித்தரும் தோன்றி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகுது. நீ பிறக்கும் போது கோள்கள்லாம் ஒன்னா இருந்ததுல, அதே மாதிரி கோள்கள்லாம் ஒன்னா இருக்க போகுது. ஒரு 11 நிமிஷம் அது ஒன்னா இருக்கும். அந்த 11 நிமிஷம் எட்வினால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, நீ சீக்கிரமா வேலையை முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிடுறாரு. இப்போ போலான்ற மாதிரி கதை உடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள கூட்டு வந்துடுறாரு. இப்ப சவப்பெட்டியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா உடைக்கவே முடியல. இது பசில் மாதிரி தான் நம்ம ஓபன் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற
திருப்புவோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா 3 சிங்கம் இருக்கு, ஒரு சிங்கம் மட்டும் வேற பக்கம் திரும்பின மாதிரி இருக்கு. அதை கரெக்டா திருப்புவோன்ற மாதிரி திருப்புறாங்க. பார்த்தா வேற ஒரு வழி ஓபன் ஆகுது. சில பசில்லாம் இவங்க சால்வ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. டைம் ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒவ்வொரு பசிலா சால்வ் பண்றாரு. ஏறக்குறைய 11 நிமிஷம் முடியும் போதுதான் இவங்க உள்ள இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எடுத்துட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளதான் 11 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல்ல. இப்ப எட்வினோட ஆன்மா இவங்களை வந்து அட்டாக்லாம் பண்ணுது. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இருக்கான்ல, இவங்களை இங்க இருந்து தப்பிக்க விட மாட்டான். இவங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஹீரோ ஒரு இடத்துல பிறந்தாருல, அந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. என் பையனை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. அர்ஜுனை சவப்பேட்டியில லாக் பண்ணி கடலுக்குள்ள தான் போட்டிருப்பாங்க. சீல் வச்சுலாம் மூடி இருப்பாங்க. இப்ப அந்த சீல் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. கடவுள் சக்தினால் தான் உடையுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அர்ஜுன ரிலீஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த அர்ஜுன் இருக்கார்ல, ஹீரோவை பார்த்து நஞ்சில்லா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்ப நம்ம தான் நஞ்சில்லாவா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நஞ்சில்லன் பேச நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க, இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவரும் பார்க்க அச்சசலா ஹீரோ மாதிரியே தான் இருக்காரு. நஞ்சில்லனோட மறுஜென்மமா தான் ஹீரோ இருந்திருக்காரு போல. இப்ப நஞ்சில்லன் ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்துருது. இப்ப எட்வின் கூட சண்டை போடுறதுக்கு அர்ஜுனும் தயாரா இருக்காரு, ஹீரோவும் தயாரா இருக்காரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி போட்டு பொளக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த எட்வினை நல்லா லாக் பண்ணிடுறாங்க. எட்வின் கதையை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் நஞ்சில்லனா சண்டை போட்ட ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு இவரோட உடம்புக்குள்ள வந்துடுறாரு. அதே சமயம் ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா, ரெடியான மாதிரி உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவா அந்த புக்கை கையில பிடிக்கிறாரு. ஓபன் பண்ணி பாக்குறாரு. இந்த ஃபார்முலாவை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் தான் எழுதியிருக்காரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப அர்ஜுனோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த பூவிலியோட ஆன்மாக்கு பக்கத்துல போது ரெண்டு பேருமே இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிய ஆரம்பிக்கிறாங்க. இத ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த மெடிசனை அம்மா கிட்ட யூஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. அந்த மெடிசன் கொடுக்க அம்மா கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வருது. இத பத்திலாம் டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மெடிசன் ஒர்க் ஆகுது அப்படின்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த மெடிசன் எடுத்ததுல இருந்து அம்மா கிட்ட என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் இவர் ஆவணப்படுத்திட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.